அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, கால்நடைகளுக்கு கார்பன் வரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த இடத்துல இந்தியா முன்னணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸை ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. சர்வதேச சூரிய எரிசக்தி கூட்டமைப்பு, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், மிஷன் லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி பல திட்டங்கள் மூலயமா கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இந்தியா ரொம்ப சீரியஸாவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அதை தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சுற்றுச்சூழலை காப்பதற்காக இந்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறதா ஒரு சில விஷயங்கள், பேசிக் பாயிண்ட்ஸ் தான் நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கப்ப இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியா போன்ற கண்ட்ரீஸ்ல டெவலப்பிங் கண்ட்ரீஸ், ஓகேவா, நம்மளே எவ்வளோ முக்கியமான விஷயங்களை பண்றோம். இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் பண்றோம், மிஷன் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறத பண்றோம், பஞ்சாமிர்த் அப்படிங்கிற டார்கெட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் தான் அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான டார்கெட்ஸ் வச்சிருக்கோம். நம்ம இந்த மாதிரியான டார்கெட்ஸை வச்சு ஒரு கிரீன் எக்கானமியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த வளர்ந்த நாடுகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி கிரீன் எக்கானமியை நோக்கி நகராம அதை டாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத, அதுக்கு மேல ஒரு வரியை விதிக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப முன்னோட்டமா இருக்காங்க. சோ அந்த வகையில தான் சமீபத்துல ஐரோப்பிய ஒன்றியம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, எல்லை தாண்டிய கார்பன் வரி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம், ஓகேவா. என்னது சிபிஏஎம் அப்படின்னா, சிபேம் அப்படிங்கறத அந்த டாக்ஸ் பேர், ஓகேவா. கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படிங்கிறதா அந்த வரியோட பேர், ஓகேவா. ஸோ கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படிங்கிற ஒரு வரியை சமீபத்தில் தான் யூரோப்பியன் யூனியன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேவா. இந்த வரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு 2026 நடைமுறைப்படுத்த போறாங்க. அப்படின்னா அந்த வரி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. ஸோ அந்த வரி என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன அந்த வரி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு யூரோப்பியன் யூனியனுக்குள்ள போகக்கூடிய ப்ராடக்ட்ஸ், ஓகேவா. அவங்க யூரோப்பியன் யூனியனுக்குள்ள ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் மேல ஒரு கார்பன் டாக்ஸ் அப்படிங்கறத போடுறாங்க. அதுதான் இந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படிங்கிறது. எதை பேஸ் பண்ணி அந்த கார்பன் டாக்ஸ் போடுறாங்க அப்படின்னா, அந்த ஒரு பொருள் யூரோப்பியன் யூனியனுக்குள்ள வருது, அந்த பொருளை உருவாக்குறதுக்கு பார்த்தோம்னா ஒரு சில கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது ஆயிருக்கும். அதே மாதிரி அந்த பொருள் யூரோப்பியன் யூனியனுக்குள்ள வந்துட்டு அந்த பொருளை யூஸ் பண்றப்போ பார்த்தோம்னா அந்த பொருள்ல இருந்து கார்பன் அப்படிங்கிறது எமிட் ஆகும். இதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கார்பன் டாக்ஸ் அப்படிங்கறத யூரோப்புக்குள்ள வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ் மேலயும் போட போறோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அதுதான் அந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படிங்கிறது, சரிங்களா. சோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, சிமெண்ட் எடுத்துக்கலாம். சிமெண்ட்டை உருவாக்குறப்பையும் ப்ரொடியூஸ் பண்றப்பையும் நமக்கு ஒரு கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது ஆகும். அந்த சிமெண்ட் யூரோப்பியன் யூனியனுக்குள்ள போய் அதை பயன்படுத்துறப்பையும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கார்பன் எமிஷன் கான்ஸ்டன்டா எமிட் ஆகிட்டே தான் இருக்கும் கார்பன் அப்படிங்கிறது, ஓகேங்களா. இந்த மாதிரி சிமெண்ட், அலுமினியம், ஸ்டீல், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் மேல ஒரு கார்பன் டாக்ஸ் அப்படிங்கறத போட ஆரம்பிக்கிறாங்க. எப்போல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா 2026 இருந்து. சோ நம்மளே மாதிரி நாடுகள், இந்தியா போன்ற வளரும் நாடுகள்லாம் பார்த்தோம்னா நம்ம எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். இந்த வளர்ந்த நாடுகள்லாம் என்ன பண்றாங்க, அது மேல எப்படி ஒரு வரியை போடலாம் அப்படிங்கறத குறிக்கோளா வச்சிருக்காங்க, ஓகேவா. சோ அந்த வகையில தான் பார்த்தோம்னா நமக்கு டென்மார்க் அப்படிங்கிற நாடு உலகிலேயே முதல் முறையாக என்ன பண்ண போறாங்கன்னா, கால்நடைகளுக்கு கார்பன் வரி அப்படிங்கறத விதிக்க போறாங்க, ஓகேவா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு லைஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைஃப் ஸ்டாக் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் செக்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள், ஓகேவா. நமக்கு ஆடு, மாடு, பன்றிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா நமக்கு அதிகமா இந்த அக்ரிகல்ச்சர் செக்டார்ல இருந்து நிறைய மீத்தேன் எமிஷன் அப்படிங்கிறது இருக்கும். மீத்தேன் எமிஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அதுவுமே குளோபல் வார்மிங்ல ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான். ஸோ நமக்கு ரெண்டு முக்கியமான ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்னு கார்பன், இன்னொன்னு மீத்தேன், சரிங்களா. கார்பன் மட்டுமே நம்ம இப்ப எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கார்பனோட அளவு தான் அட்மாஸ்பியர்ல அதிகமா இருக்கு. இருந்தாலுமே மீத்தேன் அப்படிங்கிற விஷயமும் என்ன பார்த்தோம்னா, மீத்தேனோட அளவு அப்படிங்கிறது கம்மியா இருந்தாலுமே மீத்தேனோட இம்பாக்ட் ஆன் என்விரான்மெண்ட், ஓகேவா. மீத்தேன் சுற்றுச்சூழல் மேல வைக்கக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது கார்பனோட அதிகம், சரியா. அதனாலதான் என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த கார்பன் மீத்தேன் எமிட் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கக்கூடிய இந்த அக்ரிகல்ச்சர் செக்டர், அதுலயுமே குறிப்பா பார்த்தா கால்நடைகள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல வரிகளை விதிக்க போறோம் அப்படிங்கிறத டென்மார்க் அப்படிங்கிற நாடு சொல்லியிருக்காங்க. சோ அந்த வரி ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கால்நடை வளர்ப்பின் மூலமாக தான் 32% மீத்தேன் வளிமண்டலத்துல வந்து கலப்பதாக ஐநா சபையோட அறிக்கை இருக்கு. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்க என்ன பண்ண போறோம்னா
டென்மார்க்ல வந்து ஒரு கார்பன் வரி, அந்த கார்பன் வரி கால்நடைகளுக்கு போட போறோம். அது எப்போல இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னா 2030 இருந்து நடைமுறைக்கு வரும். 2030க்கு அப்புறமா பார்த்தோம்னா ஒரு டன் ஆஃப் கார்பன் எமிஷனுக்கு அந்த மீத்தேன் எமிஷனுக்கு வந்து 3600 ரூபாய் ருபீஸ் கணக்குல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஒரு டன் மீத்தேன் எமிஷனுக்கு வந்து 3600 ரூபாய் வரி அப்படிங்கறத நாங்க போட போறோம் அப்படிங்கறத டென்மார்க் அப்படிங்கிற நாடு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த வரி 2035 ஆண்டுல வந்து இரட்டிப்பாக மாறும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. 2 மடங்காக மாறும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சோ இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை இந்தியாவில் செயல்படுத்த முடியுமா அப்படிங்கறத அடுத்த கட்டங்கள்ல நமக்கு பேசியிருப்பாங்க. ஓகேவா, சோ இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை இந்தியாவில் செயல்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா அப்படிங்கிற நாடு விவசாயம் சார்ந்த ஒரு நாடு, அக்ரிகல்ச்சர் செக்டாரை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு. மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸா தான் இருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். சரியா, சோ அப்படி அக்ரிகல்ச்சர் லேபர்ஸா இருக்கக்கூடிய இந்த ஒரு நம்ம மாதிரியான நாட்டுல ஒரு கார்பன் டாக்ஸ் அப்படிங்கறத அக்ரிகல்ச்சர் மேல போட்டோம் அப்படின்னா அது மக்களுக்கு பெரும் பின்னடைவா போயிடும். ஓகேவா, சோ அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை இந்தியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. வேர்ல்டு கண்ட்ரீஸ்மே இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சை எடுக்க கூடாது ஆக்சுவலி. பட் ஸ்டில் டெவலப்டு கண்ட்ரீஸா இருக்கக்கூடிய அவங்கலாம் டெவலப்பிங் கண்ட்ரீஸை ஹெல்ப் பண்ணணும். டெவலப்டு கண்ட்ரீஸ்னா அவங்க ஏன் இருக்காங்க அப்படின்னா அந்த டேக் வரதுக்கு முக்கியமான காரணம் அவங்கனால தான் அதிகமா என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது பொல்யூட் ஆச்சு. அவங்க பொல்யூட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அதனுடைய விளைவுகளை தான் இந்த வளரும் நாடுகள் சந்திச்சுட்டே வராங்க. ஓகேவா, சோ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வளர்ந்த நாடுகள் இந்த மாதிரியான வரி முறைகளை வந்து கைவிட்டுட்டு வளரும் நாடுகளுக்கு அந்த கிளைமேட் ரெசிலியன்ஸ், அந்த குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கான செலவுகளை பார்த்துக்கணும் அப்படிங்கறதான் இந்த ஆர்டிகல்ல பிரதானமா பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா, சோ ஜஸ்ட் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. ஓகேவா, அடுத்ததா பார்த்தோம்னா 2022-23 மாநில கட்சிகளின் வருவாய் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேவா, அதாவது மாநில கட்சிகள் அப்படின்னா நமக்கு தெரியும் மாநில கட்சிகளுடைய வருவாய் அப்படிங்கிறப்ப 2022-23 ஆண்டுல எந்த கட்சிக்கு அதிகமான வருவாய் அப்படிங்கிறது வந்துச்சு அதனுடைய டேட்டா தான் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில பார்த்தோம்னா பாரத ராஷ்டிரிய சமிதி அப்படிங்கிற கட்சி, சந்திரசேகர் ராவ் அவர்களுடைய கட்சி பார்த்தோம்னா 737 கோடி வருவாய் அப்படிங்கிறது வந்திருக்கு. முதல் இடத்துல அவங்க தான் இருக்காங்க. இரண்டாவதா பார்த்தோம்னா மேற்கு வங்கம் திரிணாமுல் காங்கிரஸ். ஓகேவா, திரிணாமுல் காங்கிரஸ் செகண்ட்ல இருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்த திமுக கட்சி வந்து 3வது இடத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட 214 கோடி அவங்களுக்கு அந்த ஒரு வருஷத்துல வந்து இன்கம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, சோ மத்தபடி பார்த்தோம்னா டாப் 3 யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது யார் யாரெல்லாம் அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஜஸ்ட் என்ன அப்படிங்கிற டேட்டாவை பார்த்துக்கோங்க. டாப் 3ல யார் இருக்காங்க அப்படிங்கிறதா முக்கியம். பிஆர்எஸ் பாரதிய ராஷ்டிரிய சமிதி அம்பாசிடர் சிம்பிள் அவங்களுக்கு. ஓகேவா, ஸோ அவங்க ஃபர்ஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ் செகண்ட், டிஎம்கே வந்து தேர்ட்ல இருக்காங்க. 2022-23 ஆண்டுல வந்த வருவாயை வச்சு சொல்றப்ப கடைசியா பாக்குறப்ப நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படிங்கிறது அடுத்த வாரம் ஆரம்பிக்க போகுது. அதுல என்ன மாதிரியான புதிய மசோதாக்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. 2024 ஆண்டு நிதி மசோதா முன்மொழியப்பட்ட வரிகளை நடைமுறைப்படுத்த நிதி மசோதா அறிமுகம் செய்யப்பட்டு நிறைவேற்ற கோரப்படும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஆக்சுவலி பட்ஜெட் கொண்டு வர போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா பேரிடர் மேலாண்மை திருத்த மசோதா. நமக்கு இந்த பேரிடர் மேலாண்மை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 2005ல வந்திருக்கும். சோ பேரிடர் மேலாண்மையில் பங்கேற்கும் பல்வேறு அமைப்புகளின் பங்களிப்புகள் தெளிவுபடுத்தப்பட்டு ஒருங்கிணைப்புகளை மேற்கொள்ள 2024 ஆண்டு ஒரு சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும். அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து டிஃபைன் பண்ண போறாங்க. ஸோ அந்த ஒரு திருத்த மசோதா அப்படிங்கிறது வரப்போகுது. அடுத்ததா பார்த்தோம்னா ஸோ இந்த காஃபி தொழில்களை வந்து ஊக்குவிக்கும் வகையில ஒரு மசோதாவை, அதாவது திருத்த மசோதாவை கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆங்கிலேயர் கால இரு சட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொதிகலன்கள் மசோதா மற்றும் பாரதிய வாயுயான் வித்யோக் மசோதா. ஓகேங்களா, இந்திய வானூர்தி மசோதா அப்படின்னு சொல்றாங்க. சோ அது ரெண்டையும் திருத்தம் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கடைசியா பார்த்தோம்னா சுதந்திரத்திற்கு முந்தைய இந்த சட்டங்களையும் ரத்து செய்து தற்போதைய சூழ்நிலையில் பொருந்தும் வகையில் செயல்படுத்த இந்த மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட்டு சட்டமாக்கப்பட உள்ளன. சோ இந்த மாதிரியான மசோதாக்களை திருத்த போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கடைசியா பாக்குறப்ப
3 குற்றவியல் மசோதாக்களை போன்று சிவில் விமான போக்குவரத்து துறையின் மசோதாவுக்கும் ஹிந்தியில் பெயரிடப்பட்டு பாரதிய வாயுயான் வித்யோக் அப்படிங்கிற மசோதாவை அறிமுகப்படுத்த போறாங்க. ஓகேவா? சோ நமக்கு குற்றவியல் சட்டங்கள் தெரியும். பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சி அதிநியம், அதற்கெல்லாம் ஹிந்தி பெயர்கள் அப்படிங்கிறது சூட்டப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த ஒரு சட்டத்துக்கும் ஹிந்தி பெயர் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அதுவே ஆல்ரெடி ஒரு கான்ட்ரவர்சியா தான் இருக்கு. ஆர்டிகல் 348 இருக்கு இல்லையா? இந்த ஆர்டிகல் 348 என்ன சொல்லுது அப்படின்னா, சட்டங்களின் பெயர்கள் எல்லாமே சட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கணும்னு சொல்லுது. ஆனா நம்ம ஆளுங்க ஹிந்தி பேர் வைக்கிறாங்க. சோ அதுவே வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ரவர்சியா தான் இருக்கு. சரிங்களா? சோ இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1934ஆம் ஆண்டு விமான சட்டத்தின் தெளிவின்மையை நிவர்த்தி செய்து எளிமைப்படுத்தவும் இந்த மசோதா வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மசோதா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகட்டும், நமக்கு அவையில வர்றதுக்கு அப்புறமா அந்த மசோதா பத்தி டீடைல்டான விஷயங்கள் கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஒவ்வொன்றா என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ என்ன மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். சரியா? ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச நிதிநிலை அறிக்கைக்கான அனுமதியும் இந்த கூட்டத்தொடரில் கோரப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரசிடென்ட் ரூல் இன்னமும் அமல்ல இருக்கு. ஸோ அப்போ அந்த மாநிலத்தோட நிர்வாகத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பார்லிமெண்ட்ல பிரசிடென்ட் ரூல் இருக்கனால பார்லிமெண்ட்ல அப்ரூவல் வாங்குறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த கூட்டத்தொடரில் முக்கியமான விஷயங்களா இருக்க போது. ஸோ இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்படும் போது நம்ம அதை பத்தி டீப்பா இன்னும் பார்ப்போம். சரிங்களா? சோ இன்னைக்கு டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஆர்டிகல் பார்த்திருக்கோம். இந்த கார்பன் வரி அப்படிங்கறத ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். சரியா? சோ நாளைக்கு டிஎன்ஏ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.